எவ்வளவு பேருக்கு முட்டி வலி இருக்கு? ரோமடைஸ்ட் ஆர்த்தர் ஆரியன்னு சொல்றோம் இல்லையா, மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஆரியன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க, ஆர்த்தரைட்டிஸ் போட்டுருவாங்க, முழங்கால் வீங்கிரும், இது தீர்க்கவே முடியாதும்பாங்க, தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. சயாட்டிக்கா, அந்த ஒரு நரம்பு இருக்கும், பெரிய நரம்பு, காலில் இருந்து எல்லா இடத்துக்கும் போறது, அந்த நரம்புல பிரச்சனை. குறிப்பா சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அந்த நரம்பு தனியாவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, பிளட் ஃப்ளோ இருக்கான்னு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு எளிமையா ஒரு மருந்து சொல்றேனே, யாருக்கு வேணா இருக்கட்டும். அவருக்கு அவரை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சமணம் போட்டு உட்காந்துருக்காரு. இப்படி எல்லாம் யாரும் உட்கார முடியல, கீழே உட்காந்தா என்னால முடியாது சார், கீழே உட்கார முடியல சார், கீழே உட்கார முடியல சார். அதை கூட மேடையை கொஞ்சம் உயர்த்தி போட்டு எல்லாரையும் சமணம் போட்டே உட்கார வைக்கலாம், மடாதிபதிகள் உட்கார்றது மாதிரி. ஆரோக்கியத்தின் அளவுகோல் சமணம் போட்டு உட்கார்றது. அந்த முட்டி வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி அந்த முழங்கால இந்த மெம்பரேன் இருக்கும், ஸ்னோவைல் மெம்பரேன் சொல்லக்கூடியது, அந்த மெம்பரேன் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, டியர் ஆயிடுச்சு. உண்மைதான், இது எல்லாத்துக்கும் மருந்து. அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ், அயன் டிஃபிஷியன்சி வந்துருச்சு, இரும்பு சத்து குறைபாடு, சுண்ணாம்பு சத்து குறைபாடு, பாஸ்பரஸ் குறைபாடு. அதுக்கு அடுத்தது சார் அடிக்கடி தொற்று நோய் வருது சார், சளி பிடிச்சிக்குது சார், ஜுரம் வருது சார். சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு சார், இப்ப திரும்பி அதே மாதிரி பிடிச்சிக்குது, சளி நிறைய வருது சொல்றோம் இல்லையா? இந்த பட்டியலான வியாதிகள், இதுக்கு ஒரு மருந்து. வெள்ளை கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. வெள்ளை கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி, தூயமல்லி, ஜீரக சம்பா, கண்டகசாலா, ஆத்தூர் கிச்சடி, கருடன் சம்பா வராது. கருடன் சம்பா சிகப்புல வெள்ளை இருக்கும். வெள்ளை கலர்ல நான் பேர் சொல்றதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, நெல்லுக்கு பேர் சொல்றது இல்ல, பேர் சொன்னா தப்பு நடக்குது. சிகப்பு கலர், வெள்ளை கலர், கருப்பு கலர்னு சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஏன்னா அதுல டூப்ளிகேசி வருது, உழவர்கள் ஜெயிக்க மாட்டான், சாப்பிட்றவனும் ஜெயிக்க மாட்டான், தப்பு நடக்குது. வெள்ளை கலரில் ஒயிட்டின் கலர் பாரம்பரிய அரிசி, அதை தீட்டாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். தீட்டாம அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு சும்மா கொஞ்சம் இருந்தா போதும், ஒரு 4 விரல் அழுந்தீங்கன்னா எவ்வளவு வருதோ அதை தண்ணியில போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே ஆற வச்சு, லேசா வெது வெதுப்பா இருக்கு பாருங்க, லேசா வெது வெதுப்பா இருக்கிறப்ப அந்த தண்ணியில புளிய மொட்டை இருக்குல்ல, புளிய மொட்டைய சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போறப்பெல்லாம் டெய்லி 1-2 புளிய மரத்தில் இருக்கிறப்பெல்லாம் புளிய மொட்டை வாயில இருக்கும். இங்க மேடையில் இருக்கிற வெகு பேர் அதை சாப்பிட்டவங்களா இருப்பீங்க. அந்த பையனை புளிய மொட்டையை சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கியா? அவங்க பெற்றோர்களுக்கு வாழ்த்து. புளிய மொட்டையை எடுத்து சட்டியில போட்டு வறுத்து நல்லா ஓட தட்டி எடுத்துட்டீங்கன்னா உள்ள இந்த பருப்பு இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை பவுடர் ஆக்கி ஒரு டப்பால வச்சுக்கோங்க, ஒரு டப்பால ஒயிட் கலர் பவுடரை வச்சுக்கோங்க. மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் நமக்கு என்ன தெரியுமா கேள்வி வரும், சார் தேய்ச்சி மூஞ்சுக்கு பூசிக்கிறதா சாப்பிட்றதா? எல்லாத்தையுமே சாப்பிடலாம், கிழங்கையும் சாப்பிடலாம், விரலியும் சாப்பிடலாம், எல்லாமே எடிபிள் தான். ஏதோ ஒரு மஞ்சள், ஆனா இதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதா இருக்கும், உங்க கொள்ளையிலே போடலாம். நெல்லுக்கு என்ன தெரியுமா பெரிய பிளஸ், நெல்லோட சேர்த்து வளரக்கூடிய ஒரு 9-10 தாவரங்கள்ல மஞ்சளும் ஒண்ணு, வசம்பு ஒண்ணு, இஞ்சி ஒண்ணு, கரும்பு ஒண்ணு, இதெல்லாம் அதோட சேர்த்து வளர்க்கலாம். பொங்க கரும்பெல்லாம், கரிகாய்கள்ல சுண்டக்காய், பப்பாளி, நாட்டு மாதுளை, நெல்லிக்காய், இதெல்லாம் நெல்லோட சேர்ந்து வளரக்கூடியது. நெல் ஒண்ணுக்கு தான் சயின்டிபிக் ஃபைண்டிங்கே சொல்றேன் நான். நெல் விளையிற காட்டுல மட்டும்தான் எல்லா பயிர் உயிரினங்களையும் அரவணைச்சு அந்த மண்ணை வளப்படுத்துறதோட அங்க இருக்கும் விலங்குகள், மண்வாழ் நுண்ணுயிர்கள், அதை உண்ணுகின்ற மனிதனை வளமா வச்சுக்க கூடியது நெல் பயிருக்கு மட்டும்தான் சாத்தியம். மற்ற பயிர்களுக்கு நெல்லை போல் கிடையாது. நமக்கு என்ன திணிக்கப்பட்டிருக்கு, புஞ்சையில் இருக்கிறதுல சத்து நிறைந்தது, மாற்று கருத்து இல்ல.
மண் வளத்தையும் உயிர் பயிர் பயோடைவர்சிட்டிங்கிறோம் இல்லையா, இதை நெல் பயிரை ஒரைசா சட்டைவாவுக்கு இணையாக வேற எதுவும் கிடையாது. உலக அளவில் ஆய்வு இது வந்துருச்சு. அங்கதான் கால்நடைகள் இருக்கும். இப்ப கால்நடையை வளர்க்கறதுனா சாணி யாரு அல்றதுங்கிறாங்க. வீட்டுல புள்ள பெத்துக்கிட்டு அது வெளியே போனா நம்ம தானே எடுக்கிறோம், இல்ல அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்கோமா? எவ்வளவு குறுகி போயிடுறோம், சிந்தனையில சுருகி போயிடுறோம். ஒரு மாடு இருந்துச்சுன்னா, என் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், இப்பயும் நடக்குது. என் வீட்டில் நான் சின்ன பையனா இருந்தப்ப எங்க பாட்டி எங்க அம்மா சாணி எழுந்தாங்க, எனக்கு கல்யாணம் என் பொண்டாட்டி எழுந்தாங்க, அப்புறம் எங்க வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி எழுந்தாங்க. இப்ப மாடெல்லாம் பண்ணைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம். நானே இடையில அழுறேன். அந்த பிள்ளைகள் லேட்டா வந்துச்சுன்னா நான் அள்ளிடுவேன், அதுக்கு பயந்துட்டே அதுங்க சீக்கிரம் வந்துடும். அப்ப அது ஒரு பெரிய, அது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன், புண்ணியம்னு நினைக்கணும். நீங்க ஒரு அந்த உழைப்பை ஊதாசீனப்படுத்துறோம். நம்ம மட்டும் அல்றதுல யாரோ ஒருத்தர் அல்லணும்னா அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த தொழிலையே ஈன தொழிலா நினைக்கிறாங்க. மஞ்சள் நீங்க உங்க பண்ணையிலயோ இல்ல அக்கம் பக்கம் நம்மள மாதிரி ஒட்டுமொத்த மஞ்சள் வச்சிருக்க விவசாயம் யார் இருந்தா கை தூக்குங்க. என் ராமூர்த்தி வச்சிருக்காரு, சிதம்பரம் வச்சிருக்காருப்பா, அங்க நண்பர்கள்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டுங்க. மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள், புளியங்கொட்டையை உரிச்சு வறுத்து அந்த தோலை நீக்கிறணும். டப்பால பவுடரா வச்சிருக்கீங்க, மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கீங்க. மஞ்சள் கிழங்க பசுமையா பச்சையா இருந்துச்சுன்னா அரைச்சிக்குங்க, காஞ்சிருச்சுன்னா அதை பவுடரா எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் புளியங்கொட்டை தூள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், புளியங்கொட்டை தூள்னா தவறா அரை தூக்கத்தில் கேட்டுட்டு தோலோட அரைச்சிடாதீங்க, தப்பு பண்ணும். தோல் நீக்கிய அந்த பருப்புல 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனு இந்த மஞ்சள் கிழங்கு அடிச்சிங்கல்ல, அதுல 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன்ல, அஞ்சரைப்பட்டியில 1 ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூன். இது ரெண்டையும் எந்த தண்ணியில போட சொல்றேன், சூடா இருக்கிற வெள்ளை பாரம்பரிய வெள்ளை அரிசியில் வெந்து அதுல இருக்கிற, அது நீராகாரம்னு வச்சுக்கோங்க, ஆனா சூடா இருக்கணும். அந்த ஹாட்டா இருக்கிறதுல அதை போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு, சிலவர்கள் அதுல போட்டு சூடு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு பண்ணாது. அந்த தண்ணியை வடிகட்டியோ வடிகட்டாமலோ தினசரி குடிச்சிங்கன்னா ஒரு 30 நாள்லயே உங்களது அந்த முட்டி வலி, அந்த ஆரியன் சொல்றது, ஆர்த்ரட்டிஸ் சொல்றது, ஆஸ்டியோபோரியாசிஸ் சொல்லக்கூடியது, இது சார்ந்த முட்டி வலி எல்லாத்துக்குமே அதுல தீர்வு இருக்கு. இத 1 லட்ச ரூபா ஆகுமா இதை செய்ய? ஐயா, ஒரு கேன்சர்னு நமக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா, அவங்க கல்கட்டால, டெல்லியில, பாம்பேல மருத்துவமனை இருந்தாலும் நம்ம அங்க போய் வைத்தியம் பார்க்கிறோம்ல, பணத்தை கட்டிட்டு கிளம்பிடுறோம்ல, அங்க போய் பாக்குறோம்ல. இந்த ராமூர்த்தி ஊர் எங்க இருக்கு, கரிகாலன் ஊர் எங்க இருக்கு, தாமரை ஊர் இருக்கு, இங்க இருக்கக்கூடியவர்கள் யார் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களோ அவங்க விலாசத்தை கேட்டுட்டு அதுக்காக மெனக்கட்டு போய் 2 இது வாங்குறது எவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளைக்காக, என் தாயாக்க, என் தகப்பனுக்காக, என் மனைவிக்காக நான் இதை அலைஞ்சு வாங்கினேன்னாவே எவ்வளவு உங்களுக்கு ஒரு அந்த உழைப்பே உங்களுக்கு ஒரு உன்னதமா தெரியும் இல்லையா? இது என்ன பெரிய விஷயமா அது? அதே போலதான் எந்த அரிசியா வேணா இருக்கட்டும், பாரம்பரிய அரிசியில சோத்தை வடிச்சு, அதான் கஞ்சி மாதிரி வச்சு தண்ணியை ஊத்தி வச்சு, இது சங்க இலக்கியத்திலேருந்து இருக்கு. நமக்கு தரவுகள் பாடல்களை நான் கொடுக்க முடியும். அது புண்ணியமூர்த்தி டாக்டர் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அவரால் விலாசப்படுத்தப்பட்ட சித்த மருத்துவர் புண்ணியமூர்த்தியும் நிறைய சொல்லுவார். அந்த உலையில ஒரு மண்பாளையில வச்சு அந்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதான் பூஜை அறையில உங்க சாமி ரூம்ல அங்க வச்சிருந்து ஒரு பிரிமனையை போட்டு வச்சிருந்துட்டு, நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி அதுல இருந்தே திருப்பி நீங்க குடிக்கிறது சர்வரோக நிவாரணி. அதுக்கு பேரு மறு உலை கஞ்சி. இது எந்த அரிசியில? பாரம்பரிய அரிசி. பாரம்பரிய அரிசியில நீங்க சும்மா விட்டாலே வளர்ந்து சாஞ்சிருது. அள்ளி கொட்டினீங்கன்னா சாணி எருவும் அதிகமா போடுறதே தவறு, பஞ்சகவியை அடிக்கிறது தவறு. ஒரு 5 வருஷம் அல்லது 6 வருஷம் அங்ககவழி வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங்ல நீங்க இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நண்பர்களே, 6வது வருஷம் உங்களை நான் பார்த்தாலும் என்ன நீங்க பார்த்தாலும் இப்ப எப்படிங்க செய்றீங்கன்னா, அங்க ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறேன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வளரவில்லை, ஆனா மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கீங்க. 50 வயசு வரைக்கும்னு அர்த்தம். அம்மான்னு எழுதல, அம்மா இங்கே வாவான்னு சொல்லல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, 5-6 வருஷம் அங்கக வழி வேளாண்மை செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்தது இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்துடணும், நேச்சுரல் ஃபார்மிங்.